ஹலோ, உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இது அல்வா. அல்வா வந்து அந்த கம்பெனி பேர் ஜாக்ஃப்ரூட் அல்வா. இது என்ன ஒரு பியூட்டி பாருங்க. பலாப்பழம் வந்து ஜாக்ஃப்ரூட், கிங் ஆஃப் த ஃப்ரூட். அதில் அல்வா. அடுத்து இது என்னது? இதான் அந்த அல்வா. அல்வா வந்து பியூரிஃபையர் பிளட்டு. இது என்னங்க? இது என்னப்பா? ஜாம். ஜாம், பலாப்பழம் ஜாமு. அடுத்து பலாப்பழம். இது சிப்ஸு, கேரளா வந்து சிப்ஸு. எடுத்து கொடுப்பேன், ஒன்று ஒன்றா காட்டு. பலாப்பழம் ஊறுகாய். பலாக்கொட்டை. எது? பலாக்கொட்டை ஊறுகாய். எவ்வளோ ஏக்கர் பலாப்பழம் வச்சுருக்கீங்க? இப்படி வாங்க, நீங்கள் வாங்க, உள்ள வாங்க. எனக்கு சொல்லணும்ல, இப்படி வாங்க. இது வந்து கேரளா ஸ்பெஷல் பலாக்கொட்டை ஊறுகாய். பலா சீட்ஸ், பலாக்கொட்டை ஊறுகாய் அவ்வளோ ஃபேமஸ். அடுத்து இது பலாக்கொட்டையில் ஸ்நாக்ஸு அப்படியே சாப்பிடலாமா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பலாக்கொட்டை. பலாக்கொட்டை கொட்டையிலேருந்து வருதா, பழத்துலேருந்தா? பலாக்கொட்டை. ஓ, பலாக்கொட்டை. இந்த பலாக்கொட்டையே இப்போ மறந்து போச்சுங்க. பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பலாக்கொட்டை போட்டு மட்டன் குழம்புல போடுவாங்க ஒரு காலத்தில். பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் போட்டு விடுவாங்க. அதோட பவுடர் எவ்வளோ ஹைஜீனிக் ஃபுட்டு பார்த்திக்கலாம், சூப்பர். அடுத்து இது வந்து தண்ணியில் ஊற வச்சா அப்படியே ரோ ஜாக் ஆகும். குக் பண்ணி சாப்பிடுவாங்க. தண்ணியில் ஊற வச்சு ஸ்வீட் இருக்குமா? காயா? குழம்பு காயுது. பலா மோஸ் வந்து மோஸ்ன்னுவாங்க. நம்ம ஐயங்கார் ஃபேமிலியிலலாம், பிராமின்ஸ்லாம் பலா மோஸ் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பர்பாங்க. நானும் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். மட்டன் லைக் நான்வெஜ் பிரியர்களுக்கு இது மட்டன் மாதிரி. ஸோ இந்த இதில் வந்து சீட்ஸோட ஆல்வேஸ் ஃபுட்டு. இப்போ பலாப்பழம் கிடைக்காதவங்களாம் இது போய் வாங்கிக்கலாம். அடுத்து பலாக்கொட்டை பவுடர் ரொம்ப ப்ரோட்டீன், யாருக்குமே குழந்தைக்கு யாருக்குமே சாப்பிடலாம். ரிச் ப்ரோட்டீன், ஹைஜீனிக் ப்ரோட்டீன். பலாக்கொட்டையோட பவுட்ரு ஹைஜீனிக் ப்ரோட்டீன், ஸ்பெஷலி ஃபார் சைல்டு. குழந்தைங்களுக்கு வந்து ஹைஜீனிக் ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன் கிலோ வந்து ஒரிஜினல் ப்ரோட்டீன் வந்து 10,000 rupees வரலையும் வந்துருச்சு. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஹைஜீனிக் ப்ரோட்டீன். இந்த ஆம்லே கம்பெனி இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இப்போ எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ வந்து ஷூட்டிங் இல்லாத டேஸில் பிஸ்னஸ் மைண்ட் இருக்கு எனக்கு எப்போதும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேன், ஸ்பெஷலி ஃபார் கார்பரேட்ஸ் ரன்னிங் ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் ஒர்க் பண்ணி பிஸ்னஸாக கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அது நம்ம பழைய நினைவுகள் வந்து எங்கெல்லாம் எத்திக்ஸ் இருக்குது, ஒர்க்மேன்ஷிப், ஸ்பெஷலி லேடி உமன் எம்பவர்மெண்ட், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு ஒன்றா பார்த்துட்டு வருவேன். அது இந்த மேடம் பண்ணுறாங்க பாருங்க. ஷீ இஸ் பிஹெச்டி கிளாசிபியன் டாக்டர். எதில் பிஹெச்டி? மைக்ரோ பயாலஜி பிஹெச்டி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து engineer and I'm a self-taught artist. I did not learn this anywhere. தமிழில் சொல்லுங்க, அங்கே சொல்லுங்க. तमिल में हिंदीல சொல்லுங்க. தமிழ் हिंदी में बता दीजिए. சரி, தமிழில் சொல்லுங்க. मैंने सीखा नहीं है, खुद से सीखा है. कोई क्लासेस नहीं लिया है. I'm a trained artist. இவங்க போய் யாருக்கிட்டையும் லேர்னிங் பண்ணலை. கிரியேட்டிங் ஐடியாஸ், கிரியேட்டிங். ஷீ இஸ் நாட் லேர்னிங் எனி குரு. கிரியேட்டிங் ஐடியாஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக. செலிப்ரிட்டிக்கெல்லாம் இதை பார்த்தீங்கன்னா வாங்க. அவங்க மார்க்கெட்டிங் கிடையாது, நாங்கள் ஜஸ்ட்டு பணமெல்லாம் வாங்கினது கிடையாது. அவங்கள்ட்ட ஜஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் எத்திக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒர்க் எத்திக்ஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். திஸ் இஸ் ஃபார் இந்தியன் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கலர்ஃபுல்லாக என்ன கலர்ஃபுல். கலர் வேறு டயட்னு சொல்கிறோம், கலர் ஐஸ். நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போதே கலர் கலராக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க கடிகாரம், இன்னும் பியூட்டிஃபுல் பாருங்க. அது ஃபோட்டோ
எடுமாக்கிட்டா அவங்க பொண்ணு தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு திறமை, ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எம்பவர்மெண்ட் வந்து எங்கே இருந்தாலும் சக்ஸஸ்ஸு. அதுக்கு இவங்களே எக்ஸாம்பிள். மேடம் இதில் கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்கிறீங்களா? ஹேண்ட்மேடுனால காஸ்ட்லி. ஏன் அதை மிஷின் மேடாக மாற்றி மோர் சர்வீஸ் பண்ணுறாங்க? ஏன் Machine made is more, handmade is costly because one by I know handmade is costly. The reason only technology costs. Technology. but the beauty is in the handmade thing. Beauty will not come in the machine. Machinery பண்ணுறாங்களா? I think Srinivasan, you are based from Rajasthan. Rajasthan. அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. எல்லாம் கல்ச்சர் ப்ராடக்ட். So thank you very much. Okay, madam. Okay.